கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்க. நிறைய நற்காரியங்களும் நல்ல சுப காரியங்களும் உங்கள் குடும்பத்தில் நடப்பதாக நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காக மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாகவும் மற்ற அநேக டிவி ப்ரோக்ராம் மூலமாகவும் நான் ஜெபிச்சிட்ருக்கிறேன். அது இல்லாமல் குடும்பத்திலே நாங்கள் ஜெபிச்சிட்ருக்கிறோம். நீங்களும் எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய கோயம்புத்தூர் ப்ரேயர் டவர் அந்த லேண்டினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சீக்கிரத்தில் துரிதமாக நடக்கணும். அதற்கான மீதி உள்ள தேவைகள் துரிதமாய் சந்திக்கப்படணும்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறீங்க. இன்னும் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, நல்ல ஒரு மங்கள வார்த்தையை இப்பொழுது நம்ம கேட்கலாம். உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் இங்கே இவங்க பிறக்கணும், இங்கே இவங்க படிக்கணும், இங்கே லைஃப்பில் திருமணமாகி செட்டில் ஆகணும், இந்த ஊரில் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும், இந்த தேசத்தில் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் சில காரியங்களை ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். அதை கெடுக்கிறதுக்கு பிசாசு நிறைய ட்ரை பண்ணுவான். ஆனாலும் நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்காம தேவ சித்தத்திற்கும் திட்டத்துக்கும் இடம் கொடுத்தா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் உங்களை ஆசீர்வதித்து நிலைநிறுத்துவார். சிலர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உள்ளூர்லேயே இவனை வச்சு ஆசீர்வதிக்கணும்னு நினைப்பார். இவனா அந்த வெளிநாட்டு மோகத்தில் அலைஞ்சி போய் கஷ்டப்பட்டு, ஏன்னா இங்கேன்னா உனக்கு ஆண்டவருடைய சித்தத்தின்படியாக அதற்கான ஆதரவு ஃபுல்லாக இருக்கும். நீ அதை தாண்டி அங்கே உன்னுடைய சுய விருப்பத்தில் போனீங்கன்னா அங்கே நம்ம போய் தத்தளிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆண்டவருடைய ஆதரவு அங்கே இருக்காது. ஏதோ தத்தக்கன்னு ஏதோ லைஃப் அப்படி ஓட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு எல்லாரும் அமெரிக்காவில் வந்து நல்லா இருப்பாங்க, நான் இங்கே வந்து கஷ்டப்படுறேன். எல்லாரும் யூகே போனால் நல்லா இருப்பாங்க, நான் இங்கே வந்து கஷ்டப்படுறேன். எல்லாரும் ஆஸ்திரேலியா போனால் ஜெர்மனி போனால் நல்லா இருப்பாங்க, நான் இங்கே இருந்தும் கஷ்டப்படுறேன். ஏன்னா ஆண்டவர் உனக்கு கொடுத்த தேசம் அதுதானா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ தேவ திட்டத்தின்படியான தேசத்தில் நம்ம குடியிருக்கணும்னு முதல்ல நம்முடைய இருதயத்தை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். சிலருக்கு ஆண்டவர் வெளி தேசத்தில் இவனை செட்டில் பண்ணேன்னு நினைப்பார். ஆனால் இவனுடைய மனசில் எப்படியாவது நம்ம ஊரோட செட்டில் ஆகிடணும் அப்படின்ற எண்ணம் வரும் பொழுது இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா சில பிசுறுகள், சில எதிர்ப்புகள், அதனால் அவனுடைய இருந்த சமாதானம் எல்லாம் கட்டுப்போம். ஸோ நம்மளை எங்கே குடி வைக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே இந்த தேசத்துக்கு நான் போகிறது உமக்கு சித்தன்னா எனக்கு விசாவை தாங்க. ஆண்டவருடைய சித்தத்தின்படியாக நீங்கள் போனீங்கன்னா எந்த சட்டம் உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. உங்களுக்கு அங்கே குடியுரிமையும் கிடைக்கும், அங்கே உள்ள வேலையும் உனக்கு கிடைக்கும், யாரும் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது. தேவ திட்டத்திற்கு எதிராக எவ்வளோ பெரிய தேசத்தினுடைய தலைவர்களும் எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா தேவ திட்டம் போட்டார்னா அதை ஆண்டவர் செய்து முடிப்பார். ஸோ இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வேலையில் என்ன ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த புருஷன் மூலமாக சந்தோஷமும் சமாதானம் உண்டாகும். இந்த குடும்பத்தில் எனக்கு ஒரு சமாதானம் உண்டாகும். எனக்கு கொடுத்த இந்த மனைவி மூலமாக கர்த்தர் எனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் செழிப்பையும் கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கொடுத்தது எதுவாக இருந்தாலும், அது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ ஆண்டவர் கொடுத்து. சிலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகள் மேலே அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது, ஆனால் மற்ற பிள்ளைகள் மேலே திருப்தி இருக்கும். சிலருக்கு ஆண்டவர் கொடுத்த பெற்றோர் மேலே திருப்தி இருக்காது, மற்றவங்க மேலே. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் கொடுத்தது எதுவாக இருந்தாலும் அவர் கொடுத்தது உனக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு திருப்தியோடு நீங்கள் வாழணும்னு இயேசுவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சிஸ்டர் மேரி தங்கம், என்னுடைய கணவருக்கு சர்க்கரை நோய் காரணமாக அவருடைய காலில் புண் ஏற்பட்டு மிகுந்த வலி வேதனைகளை அனுபவித்து வந்தார். இப்படிப்பட்ட சமயத்தில் ஷேமம் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு ஜெபித்தோம். தனி ஜெபத்திலும் ஜெபித்து கொண்டோம். சகோதரி டாக்டர் பவ்யா டெர்ல் ஸ்டீஃபன் அவர்கள் ஜெபித்த போது, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபித்தார்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு என்னுடைய கணவரின் காலில் இருந்த புண் முற்றிலும் ஆறும்படி செய்து அற்புதத்தை செய்து கர்த்தர் சுகமளித்தார். ஆண்டவருக்கு நன்றி. உங்களுக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்வார். இன்னைக்கு நமக்கு எல்லா பிரான்ச்சஸ்லையும் தேவனின் அன்பு ஜெப கோபுரங்களிலே ஷேமம் உபவாச கூடுக நீங்கள் கலந்து கொள்ளுங்க. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன்.
உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற மங்கள வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் நியமித்திருக்கிற தேசத்திலே, நீர் நியமித்திருக்கிற பட்டணத்திலே, நீர் நியமித்திருக்கிற வேலையிலே, நீர் நியமித்திருக்கிற தொழிலிலே, நீர் நியமித்திருக்கிற ஊழியத்திலே என் பிள்ளைகளை நிலைநிறுத்தி அவர்களை ஆசீர்வதியும். இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி இருக்கிற நிலைமையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கிறதுல மனரம்யமாய் வாழுகிற மனநிலையை கொடுத்து என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இப்பொழுதும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து அவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.